நான் நினைச்சேன் இந்த பொண்ணு சும்மா பிக் பாஸ் வீட்ல அட்டென்ஷன் அண்ட் சிம்பத்தி கிரியேட் பண்றா அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு உண்மையிலே ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் போல. மச்சான் யூ நீட் ஹெல்ப் மச்சான். கொஞ்சம் மைண்ட் ட்ராமா இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில சாங் போறப்பலாம் நல்லா தான் இருக்காங்க. நல்லா டான்ஸ் பண்றாங்க. ஆனா நைட் ஆனா என்ன ஆகும்னு தெரியல. பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. டே 4 அப்படிதான் பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி. நேத்தும் அதேதான். எல்லாரும் பயங்கரமா நடிக்கிறீங்க, கண்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்றீங்க, ஃபேக்கா இருக்கீங்க. ஆனா நான் உண்மையா இருக்கேன். என்ன கிண்டல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க. எனக்கு என்னென்னா எத்தனை ஷோஸ் பார்த்துருப்பாங்க, எத்தனை லாங்குவேஜில் எத்தனை சீசன் போயிருக்கு. இப்படி தான் இருக்கும் இந்த கேம் அப்படின்றது அவங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும்ல. அதே மீறி எப்படி இவங்களே உள்ளே வராங்க, அவங்கள பற்றி அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல டெஃபினட்டாக. இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா வராதா, அங்கே எல்லாம் ஃபேக்காக தான் இருப்பாங்க, நடிப்பாங்க, எமோஷன்ஸோட விளாடுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் எனவே இவங்க வந்து நான் இந்த மாதிரி வெளியில் போகணும், எனக்கு பிடிக்கல இங்கே அப்படின்னு கேட்டதுமே பிக் பாஸ் போங்க அப்படின்ட்டாரு. உங்கள் இடத்து பக்கத்தில் ஒரு கதவு இருக்குது, அது வழியா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. என்னடா பொசுக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் நாம் வந்து கண்டஸ்டன்ட் இவங்கெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். அவங்க எதை மிஸ் பண்ணிட்டாங்க. பட் உண்மையிலே அவங்களுக்கு ஏதாவது மென்டலி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வெளியில் போகிறது தான் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா இங்கே வீடு இன்னும் போக போக பயங்கர மோசமாக தான் போகும். அண்ட் நேற்று வந்து கன்னியாக்கா என்ன பண்ணுவாங்க, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு சமைக்கும் போது உப்பு எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க அவங்க மேலே இருந்த கோவத்தினால. ஏன்னா நமக்கே சாப்பிட்றதுக்கு இல்லை, ஆனால் அவங்க நினச்சபடி சாப்பிட்றதுக்கு எல்லாமே வேணும் வேணும்னு கேட்குறாங்க மனசாட்சி இல்லாமல் அப்படின்றதுனாலையும். தூங்கி எழுந்து வரத்துக்கு எப்பவுமே லேட் பண்ணுறாங்க. அந்த காண்டு இருக்கா என்னன்னு தெரியல. உப்பு நிறைய போட்டு சாப்பிட்டு சாவுங்கன்னு விட்டுட்டாங்க. பட் என்னன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸை உண்மையிலேயே பாராட்டணும். அவங்க நினச்சிருந்தா எனக்கு வேணாம் வேற பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சார் வந்து இதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவார் சாட்டர்டே சண்டே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் இன்னைக்கு பிக் பாஸ் பார்த்துட்டு இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா எக் கிரேவி தான் பண்ணியிருந்தேன் தோசாக்கு. இது சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். See you all in the next video. Until then, bye.